இன்று அந்த பாடகர் சொல்லிசை பாடகர் கைது செய்யப்பட்டு மீண்டும் அவர் பிடிஏல கைது செய்யப்படுறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவர் இப்போது சாதாரண சட்டத்தின் கீழ் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே மாற்றப்பட்டு அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். நாளை ஒரு தினம் முஸ்லீம்களும் இதே போன்று கைது செய்யப்படுவார்கள். அவர்களுக்கும் இவ்வாறான சலுகைகள் சட்டங்கள் மாற்றப்படுமா என்ற அடிப்படையில் என்னிடம் கேள்வி கேட்கப்பட்டது. உண்மைதான், பிடிஏ என்பது பயங்கரவாத தடை சட்டம். பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டால் ஆயுதம் வைத்திருப்பது மாத்திரம் பயங்கரவாத தடை அல்ல. பாடல் பாடுகின்ற போது நாங்கள் அதை அவதானிக்க வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் என்பது இலங்கைக்குள் மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியில் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம். அதே போன்று ISIS என்பதும் தடை செய்யப்பட்ட இயக்கம். அதே போன்று இந்த ஜஹரான் எதை தூக்கி கொண்டு வந்தாலும் அதுவும் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக அவர்களுடைய அமைப்புகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தடை செய்யப்பட்ட அமைப்பு குறித்து நாங்கள் பேசுகின்ற போது மிக அவதானமாக இருக்க வேண்டும். அவர்களிடம் சில நல்ல செயற்பாடுகள் இருந்திருக்கலாம். புலிகளை பொறுத்தவர்கள் அவர்களுடைய காலத்திலே, அவருடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் அந்த ஆட்சி பிரதேசத்துக்குள் அவர்கள் சில நல்ல விடயங்களை செய்திருக்கலாம். அது ஒரு ஒரு உதாரணத்துக்கு இருக்கலாம். அது கமல் குணரத்ன கூட அவருடைய புத்தகத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறார். புலிகளுடைய நல்ல விடயங்கள் குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அதுபோன்று நல்ல விடயங்களை பேசலாம். ஆனால் திரும்பவும் மீளெழுச்சி பெறுகின்ற விடயத்தை அவர்கள் பேசுகின்றார்கள் என்றால் அது பயங்கரவாத சட்டத்தின் அடிப்படையில் நேரடியாக சில நேரம் அதை கைது செய்வதற்காக ஒரு நிலைப்பாடு வந்திருக்கு. இது ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு தகவல்களின் அடிப்படையிலே தான் போலீசார் பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையிலே கைது செய்தார்கள்.